காஞ்ச பச்சை பட்டாணியை வச்சு இட்லிக்கும் சப்பாத்திக்கும் ஒரு டேஸ்டியான குருமா எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் 1 கப்பு காஞ்ச பச்சை பட்டாணியை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 8 மணி நேரமாவது நீங்கள் ஊற போட்டுருங்க. அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் விழுது அடைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சில தேங்காய், கொஞ்சம் கசகசா, நான் 3 முந்திரி மட்டும் இது கூட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிங்கன்னா தேங்காய் விழுது ரெடி ஆகிடும். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன், 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நான் கல்லுப்பு தான் எப்பயும் சேர்ப்பேன், அதனால் கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். எனக்கு காரம் போதும், அதனால தான் நான் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி இது கூட சேர்த்துட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சோல்ல அந்த தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வாசம்லாம் போய் உங்களுக்கு கிரேவி நல்லா இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்திக்கோ இல்லை இட்லிக்கோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் எப்பயும் சொல்கிறது போல தான் வேறு லெவல் டேஸ்டியாக இருக்கும்.